பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 15, 16, 17 ஜூன் மாதத்துக்கான நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரான்ஸில் வந்துட்டு ஏவிஎன் நகரில் G7 மாநாடு நடக்குது இல்லைங்களா. ஸோ அந்த G7 மாநாட்டுக்கு நம்ம பிரதமர் மோடியை வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ 8வது முறையாக இந்தியா இந்த G7 மாநாட்டுக்கு அழைக்கப்படுது. அப்படி போகும்போது ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், சரிங்களா, இமானுவேல் மேக்ரான் அவரை வந்து சந்திச்சிருக்காரு நம்ம இந்திய பிரதமர் மோடி. இதில் கூடுதலாக அவங்க கொடுத்துருக்க தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2025-26 வந்து $15.81 பில்லியன் வர்த்தகம் இருந்திருக்கு இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா $15.19 பில்லியன் தான் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து 2025-26 $15.81 பில்லியன் இருந்திருக்கு. ஸோ இது மூலியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 11வது பெரிய முதலீட்டாளராக ஃப்ரான்ஸ் வளர்ந்துட்டு வருது. அதாவது 2000 2025 வரையும் மார்ச்சில் இருந்து இந்தியாவுக்கு கிடைக்கப்பட்ட அந்நிய நேரடி முதலீடு அப்போது $12.25 பில்லியன், சரிங்களா. அப்போது ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து கிடைக்கப்பட்ட அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவுக்கு 2000 2025 வரை இந்த 25 ஆண்டுகளில் $12.25 பில்லியன். இது மூலியமாக இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற 11வது பெரிய நாடாக ஃப்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். வேற இது ரொம்ப முக்கியம். அதாவது ஃப்ரான்ஸோட துறைமுக நகர் நைஸ் அப்படின்னு ஒரு நகர் இருக்குது. அங்கே வந்து பாரத் இன்னோவேட்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதை வந்து ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானோட இணைந்து துவங்கியிருக்காங்க. நல்லா ஞாபகம், பாரத் இன்னோவேட்ஸ் அப்படின்ற நிகழ்வை துவக்கியிருக்காங்க. இந்த பாரத் இன்னோவேட்ஸ்ன்ற நிகழ்வு எதுக்காக அப்படின்னா, இந்தியா, ஃப்ரான்ஸு, பிற முன்னணி நாடுகள் இருக்காங்கல்ல, அங்கே இருக்க புத்தாக்க நிறுவனங்கள் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் துணிகர முதலீட்டு நிதியங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் இந்த நிகழ்வு 3 நாட்கள் நடைபெற உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பாரத் இன்னோவேட்ஸ் அப்படின்னா என்னன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இந்தியா, ஃப்ரான்ஸு, பிற முன்னணி நாடுகள் எல்லாமே இந்த புத்தாக்க நிறுவனங்கள் எல்லாம் துணிகர முதலீடு இந்தியாவில் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததான் இந்த பாரத் இன்னோவேட்ஸ் அப்படின்ற நிகழ்வு ஃப்ரான்ஸில் நைஸ் அப்படின்ற நகரில் துவங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, சரிங்களா. சரி, அடுத்தது பார்க்கலாம். மாநிலங்களவையில் 3/2 பங்கு அப்படின்ற பெரும்பான்மையை பாஜக கூட்டணி வந்து எட்ட இருக்கு, சரிங்களா. மொத்தம் 3/2 பங்கு பெரும்பான்மைக்கு 163 இடங்கள் தேவை மாநிலங்களவையில். இப்போ அவங்க 148 இடங்கள்ல இருக்காங்க, சரிங்களா. மொத்தம் 163 இடங்கள் தேவை அப்படின்ற இடத்துல மாநிலங்களவையில் 148 இடங்களில் இவங்க இருக்காங்க மாநிலங்களவையில். ஸோ அது போக ஜார்க்கண்டில் 2, மிசோரத்தில் 1, இந்த 2 மாநிலங்களையும் சேர்த்து இப்போ புதுசாக உள்ளே வந்தாங்க அப்படின்னா 151 பேர் இருக்காங்க. பட் மக்களவையை பொறுத்தவரை 543 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இப்போ 293 பேர் இருக்காங்க. ஆனால் மொத்தம் 3/2 பங்கு அப்படின்ற அளவுக்கு தேவைக்கு 363 இடங்கள் தேவை. சப்போஸ் ஒருவேளை அவங்களுக்கு 363 இடங்கள் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன மசோதானாலும் நிறைவேற்றிக்கிட்டு அவங்க போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. பட் 313 தான் இதுவரை இருக்காங்க. நம்ம பார்க்கலாம் கூடுதலாக என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப முக்கியம்பா. உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. ஏன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 2018 செப்டம்பர் 23 கொண்டு வரப்பட்டுச்சு, சரிங்களா. இதில் ரொம்ப முக்கியமானது 12 ஆண்டுகள் இந்த திட்டம் கொண்டு வந்து மொத்தம் 12 ஆண்டுகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சுருக்கு. இப்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது சுமார் 12 கோடி குடும்பங்கள் மற்றும் 70 வயதை கடந்த 6 கோடி மூத்த மக்களுக்கு தலா 5 லட்சத்துக்கான மருத்துவ காப்பீடு. இது நம்ம ஏற்கனவே திரும்ப பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12 கோடி குடும்பத்தில் இருக்க 70 வயதை கடந்த நபர்களுக்கு இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இன்சூரன்ஸ் தர்றாங்க. ஆக்சுவலாக ஒருத்தவங்க 60 வயசை தாண்டிட்டாவே அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, சரிங்களா. நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் தரமாட்டாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவங்களுக்கும் இன்சூரன்ஸ் தரக்கூடிய ஒரே ஸ்கீம் எது அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தான். பட் நியூஸ் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். 12 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் 2018 தான் துவக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. பட் மேபி இது
மிஸ் ஆகிற டேட்டாவாக இருக்கலாம். பட் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் என்னென்னா 2018 செப்டம்பர் 23 தான் துவங்கியிருக்காங்க. இன்னொன்று, பிரதமரோட ஜன் ஔஷக்தி அப்படின்னா மக்கள் மருந்தகம்னு அர்த்தம்ப்பா. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். ஜன் ஔஷக்தி அப்படின்னா மக்கள் மருந்தகம். இந்தியாவில் 100% எத்தனால் எரிபொருள் கொண்டு வரதுக்காக மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் E20 பெட்ரோல் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 20% எத்தனால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ 100% எத்தனாலுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் 100% அப்படின்றது 100% எத்தனால் கலப்பாக இருக்காது, 93.95% எத்தனால் கலப்பாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்துட்டு சொல்கிறது வந்து 100% எத்தனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, ரைட், ஓகே. இதுக்காக புதுசாக கார் வந்து மாடிஃபை பண்ணி அனைத்து நிறுவனங்களும் கொடுக்க போகிறாங்க 100% எத்தனாலில் இயங்கக்கூடிய கார்களாக. வேறு, உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா துருக்கியில் நடைபெறுது. இது ரொம்ப முக்கியம். இதில் வரலாற்று வெற்றின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 3ஆம் நிலை போட்டியில் ரீகர் கலப்பு அணிகள் மற்றும் ஆடவர் தனிநபர் இந்த 2 பிரிவுலையும் பார்த்திங்கன்னா இந்தியா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இதில் வந்து இவர் ரொம்ப முக்கியம். அதாவது தீரஜ் பொம்மதேவரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இவர் வில்வித்தையை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி பரிசு வாங்கிட்டே இருக்கார். அப்போ கேட்பாங்க, இந்த தீரஜ் பொம்மதேவரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வில்வித்தை விளையாட்டுடன் தொடர்புடையவர் ப்ளஸ் கும்கும் இவங்களும் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. சரிங்களா, அவங்க பேரை மட்டும் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஈரான் அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கு இடையான அமைதி ஒப்பந்தம் ஒரு வழியாக இறுதி ஆயிடுச்சுப்பா. ஜூன் 19 கையொப்பமிட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெர்முஸ் நீரினை திறந்துருவாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, கச்சா எண்ணெய் ரேட்டு குறைஞ்சிரும் இதனால. ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு எல்லாமே கச்சா எண்ணெயில், அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அதோட இது வந்து குறைஞ்சிரும். சரிங்களா, கச்சா எண்ணெயோட ரேட்டு குறைஞ்சி தங்கத்தோட ரேட்டு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாமே அடுத்து வந்து தங்கத்தோட ஷேர்ஸை வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னி பாருங்கள், நீங்கள் அதாவது எவ்வளோ சீக்கிரமாக ஒரு வேளை வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா இப்போயே வாங்கிடுங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா கச்சா எண்ணெய் ரேட்டு குறைஞ்சி தங்க ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். தொடக்க பள்ளிகளில் வந்துட்டு முதல்வரோட காலை உணவு திட்டம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வெற்றி தமிழகம் தொலைநோக்கு அறிக்கையில் இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் அப்படின்றது என்னென்னா 2036ஆம் ஆண்டுக்குள்ளே $1.5 ட்ரில்லியன் எக்கானமியை எட்டுறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தப்ப 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் எக்கானமின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க ஒரு 6 ஆண்டுகள் கூட சேர்த்து $1.5 ட்ரில்லியன் எக்கானமியை தமிழ்நாடு ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த விரிவாக்க திட்டம் வந்துட்டு செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் அன்னைக்கு, பெரியாரோட பிறந்த தினம் செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் அன்னைக்கு 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது செப்டம்பர் 17 அப்படின்றது சமூக நீதி நாள், பெரியாரோட பிறந்த தினம். சமத்துவ தினம் அப்படின்றது ஏப்ரல் 14, அது டாக்டர் அம்பேத்கரோட பிறந்த தினம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது, இதில் வேறு முக்கியமான நியூஸ் எதுவும் இல்லை. இது பார்த்துக்கோங்க. பிரதமர் மோடிக்கு வந்துட்டு ஸ்லோவாக்கியா நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டோட உயரிய விருது ஆர்டர் ஆஃப் தி வெயிட் டபுள் கிராஸ். சரிங்களா, நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கிளாஸ், அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ஆஃப் தி வெயிட் டபுள் கிளாஸ் அப்படின்ற ஒரு உயரிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்லோவாக்கியா நாட்டோட அதிபர் பீட்டர் பெல்லேக்ரினி, சரிங்களா, பீட்டர் பெல்லேக்ரினி இதை வழங்கியிருக்காரு. இது பிரதமரோட மோடியோட 33வது சர்வதேச விருது. சரியாப்பா, ரைட்டு. இது பிரதமரோட 100வது வெளிநாட்டு பயணம்ப்பா. ஸ்லோவாக்கிய நாடு பிரான்ஸ் போய் G7 மாநாடை முடிச்சுட்டு இங்கே வர்றதுன்றது பிரதமரோட 100வது பயணம். பிரதமரோட முதல் வெளிநாட்டு பயணம் 2014 பூட்டானுக்கு மேற்கொண்டார். ஸோ அதான் முதல் வெளிநாட்டு பயணமாக இருந்துச்சு. அடுத்து, அதாவது தரையிலிருந்து தரைக்கு ஏவக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல், அதாவது LRLACMனு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம், LRLACM அப்படின்னா லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். சரிங்களாப்பா, அந்த சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்கு. எங்கே அப்படின்னா, அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம் தீவில் இருந்து ஏவப்பட்டு இது வந்து வெற்றி பெற்றிருக்கு. சரிங்களா, இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஏவுகணை LRLACM. இந்த ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஒருங்கிணைப்பு ஆய்வகம் எதுனா பெங்களூரில் இருக்க வானூர்தி மேம்பாட்டு அமைப்புப்பா. ரொம்ப முக்கியம், அது கேட்பாங்க. அப்போ வானூர்தி மேம்பாட்டு அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. சரி, ரைட், ஓகே. வேறு
கடற்படை தலைமை தளபதி பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருஷ்ணா சுவாமிநாதன். 27வது கடற்படை தலைமை தளபதி இவர். வேறு கேரளாவில் பெண்களுக்கு வந்துட்டு இலவசமாக பேருந்து வசதி கொடுத்துட்டாங்க. வேறு இதில் எதுவும் இல்லைப்பா. நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்யா கோப்பை கைப்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சத்யா கோப்பைக்கான 27வது அகில இந்திய கைப்பந்து போட்டியில் ஆடவர் பிரிவில் சென்னை வருமான வரித்துறை அணியும் மகளிர் பிரிவில் சென்னை எஸ்ஐடி அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தடவை கைப்பந்து போட்டி நேஷனல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சென்னை அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்களா, ஆண்கள் பிரிவு பெண்கள் பிரிவு. அப்போ இது என்ன கோப்பைன்னு கேட்பாங்க. அப்போ சத்யா கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கைப்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது. ரைட், ஓகே. வேறு இந்த 14 ஒப்பந்த அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் அது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. இது ரொம்ப முக்கியம்ப்பா. கீர்த்தி சக்ரா விருது தேனி மாவட்டத்தை சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தேனி மாவட்ட இராணுவ வீரருக்கு 48 லட்சம் பரிசு முதலமைச்சர் வழங்கியிருக்காரு, தமிழ்நாடு முதலமைச்சர். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அதாவது நம்ம இந்தியாவில் அமைதிக்காக கொடுக்கப்படக்கூடிய 2வது உயரிய விருது. முதல் உயரிய விருது எது அப்படின்னா அசோக் சக்ரா விருது. 2வது உயரிய விருது கீர்த்தி சக்ரா விருது. ஸோ அந்த கீர்த்தி சக்ரா விருது தேனியை சேர்ந்த இந்திய இராணுவ வீரர், சரிங்களாப்பா, மீனாட்சி சுந்தரம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம். அதாவது தன்னுடைய வாய்ப்பகுதியிலையும் தோள்பட்டையிலையும் குண்டு பாஞ்சப்பையும் 2024 ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகளை எதிர்த்து சண்டை போட்டு அவங்கள விரட்டியிருக்காரு. சரிங்களா, ஸோ அந்த வீர தீர செயலுக்காக இவருக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நம்ம ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். அடுத்து இதுப்பா, தமிழ்நாட்டின் மொத்த கடன் 10 லட்சம் இல்லை 13 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கல்குவாரியில் இல்லை மண் குவாரியில் இருக்காராம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இதில் அரசியல் சார்ந்து நம்ம எதுவும் பேச மாட்டோம், பட் ஒரு சில சூழ்நிலையில் பேச வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனிநபர் கடன் பொறுப்பு ஒரு ஆள் மேலே தமிழ்நாட்டில் சராசரியாக 1,28,934 ரூபாய் கடன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. புதிய திட்டங்களுக்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதான் மெயின். மத்திய அரசு அனுமதியுள்ள ஆண்டு கடன் வரம்பு 1.52 லட்சம் கோடி. இது நிதி கடமைகளை பூர்த்தி செய்யவே போதுமானதாக இருக்காது என்பதால் புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு இந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா புதிய திட்டம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நிறையா ஸ்கீம்ஸ் படிக்க தேவையில்லை எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு தானே அவங்க ஆட்சிக்கு வந்தது, இதெல்லாம் தெரிஞ்சு தானே அவங்க வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஏன்னா பிப்ரவரி மாதத்துலேயே அவங்க சொல்லிட்டாங்க இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெர்மூஸ் நீரிணையை நவம்பர் மாதத்துலேயே மூடிட்டாங்க, போன வருஷம் நவம்பர் மாதத்துலேயே. அப்போ வந்துட்டு எப்படி 6 சிலிண்டர் ஃப்ரீ, அனைத்து இதில் பாருங்கள் போக்குவரத்து துறையிலையும் இழப்பு இருக்குது, மின்துறையிலையும் இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 10 லட்சம் கோடி இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, 6 சிலிண்டர் ஃப்ரீ, மாதம் 2,500 ரூபாய்னு அறிவிச்சாங்க. பட் இப்போ திடீர்னு புதிய திட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னா இது என்ன அர்த்தம் சொல்லி தெரியல. பட் வரட்டும், நம்மளுக்கு இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும், அதில் வந்து என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, என்னென்ன நடவடிக்கை நிகழ்வுன்னு பார்க்கலாம். ஓகே, புதிய திட்டங்கள் செயல்படுத்த முடியலன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இதில் வேறு எந்த நியூஸும் இல்லைப்பா. இது வேணால் நம்மளுக்கு பார்க்கலாம். அதாவது ஆக்சுவலாக மின்சார வாரியத்தில் புதிதாக 15,058 பணிகளை வந்து நியமிக்க உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த கால்ஃபார் வந்து வர இருக்குது. நம்ம இந்த G7 நாடுகள் ஏற்கனவே பார்த்துட்டோம். பிரான்ஸ் நாட்டோட ஏவியன் நகரில் நடைபெறுதுன்னு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை சார்ந்து முதல் கட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்போட முதல் கட்டம் 23 மாநிலங்களில் நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 2027 முதல் கட்ட பணிகள் துவங்க இருக்குது. இப்போ வந்து வீடுகளோட கணக்கெடுப்பு நடந்துட்டுருக்கு. சரிங்களா, அந்த வீடுகளோட கணக்கெடுப்பு 23 மாநிலங்கள் முடிஞ்சிருக்கு. மொத்தம் இதில் பாருங்களேன் 33 கேள்விகள் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். எத்தனை கேள்விகள் அடங்கிய பட்டியல் இதில் வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது 33 கேள்விகள். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தீங்களா, இது உங்கள் சொந்த வீடு, அந்த மாதிரி 33 கேள்விகள் அடங்கிய பட்டியல் இதில் தயாராக இருக்குது. ரைட், இன்னொன்று மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் இனிமேல் இருமல் மருந்து வாங்க முடியாது. நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இனிமேல் காக் சிரப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக போய் கேட்டால் தரமாட்டாங்க, மருத்துவர் பரிந்துரை இருந்தால் மட்டும்தான் தருவாங்க. இதுக்காக மருத்துவ விதிமுறைகள் 5வது திருத்தம் 2026 கீழ் திருத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம்ப்பா. மருத்துவ விதிமுறைகள் 5வது திருத்தத்தின் கீழே இந்த திருத்தம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1000க்கும் குறைவாக இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்க மக்கள் அவங்க டைரெக்டாக போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அதுக்கும் வந்து சேஞ்சஸ் இருக்குது. மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல்
வாங்கவே முடியாது இனிமேல். ஏன்னா 1945 மருத்துவ விதிமுறை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. கே அட்டவணை 13வது பிரிவில் இவங்க சொல்லியிருந்திருக்காங்க என்னென்னா காக் சிரப் ஒரு சில இருமல் மருந்து மட்டும் டைரெக்டாக போய் வாங்கிக்கலாம் மெடிக்கல் ஷாப்ஸ்லன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டோட்டலாகவே வாங்கக்கூடாது. ஏன்னா மருத்துவ விதிமுறைகள் 2026 கீழே திருத்தங்கள் மேற்கொண்டுட்டாங்க. இனி காக் சிரப் வந்து டைரெக்டாக நீங்கள் போய் வாங்க முடியாது. மருத்துவர்களோட பரிந்துரை இருந்தால் மட்டும்தான் காக் சிரப் தருவாங்க. ரைட், ஓகேப்பா. வேறு அவ்வளோதான்ப்பா. இதில் வேறு எதுவும் நியூஸ் இல்லை. ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துடலாம். ஸ்பெயினை தோக்கடிச்சிட்டாங்க. ரைட், ஓகே, பார்ப்போம். பெரிய பெரிய நாடுகளுக்கே சிட்டிங் சிஎம்ஏ தோக்கடிச்சிட்டாங்க. இதில் ஸ்பெயின் என்ன விட்டு வைக்க வேணும். ஓகே, ரைட், சரிப்பா, அவ்வளோதான்ப்பா. ஸோ 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நன்றி.